வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு தமிழ் கிளாஸ் பார்க்க போறோம். முக்கியமான ஒரு இதுதான் ஐவகை நிலங்கள். உங்களுக்கு தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேவா? குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் யாரு, பாலை பாடுவதில் வல்லவர் யாரு அப்படின்னு சொல்லி டைரக்டாகவும் கொஸ்டின் கேட்கலாம். இல்லைனா இதெல்லாம் கொடுத்து மேட்ச்ல கேட்கலாம். இல்லைனா பொருந்தாத இணையை கண்டறி, சரியான இணையை கண்டறிங்கிறதுல மேட்ச்ல எல்லாம் அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சரி, இதை நம்ம எப்படி ஞாபகம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சினா என்னது? மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லைன்னா என்னது? காடும் காடு சார்ந்த இடமும். மருதம்னா என்னது? வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலைனா மணலும் மணல் சார்ந்த இடமும். குறிஞ்சி 1 2 3 4 எழுத்து. கபிலரை என்னது? 4 எழுத்து. கு கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது ஒரு க்ளூ. கு கா. அப்ப குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் யாரு? கபிலர். சரியா? முல்லைக்கு இடம் என்னது? காடும் காடு சார்ந்த இடம் தானே. முல்லை பூ பறிக்க காட்டுக்கு யாரு போறா? பேய் போகுது. ஓகேவா? பேயினார் ஞாபகம் வச்சுடுங்க. சரியா? மருதம் வயல் தானே. வயல் ஓரத்துல தான் நம்ம நடக்கணும். ஓரம் போகியார். சரியா? நெய்தல் என்னது? கடலும் கடல் சார்ந்த இருந்தானே. அங்க 3 பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னா 3 பேர் உப்பு விளைவிக்கிறாங்க. அம்மூவனார். அடுத்தது பாலை ஓதலாந்தை. பாலை ஓதல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 நிலங்களும் ஒருங்கே அமையப்பட்ட தமிழ்நாட்டோட ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்டம் என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.